ராணி ஒண்ணு கைப்பிடிச்சு காப்பதெல்லாம் கண்பிடிச்சு ராணி ஒண்ணு கைப்பிடிச்சு ஏதாரணிய கோயிலுக்கு இலக்கழக பார்க்க போனேன் ஏதாரணிய கோயிலுக்கு இலக்கழக பார்க்க போனேன் இலக்கழக நண்பருக்கு இலக்கழக நண்பருக்கு ராசாத்தி உன்னையின் ராபகராஜன் விழித்தேன் ராபகராஜன் விழித்தேன் ராணி உன்னை கை பிடித்தேன் இப்படி ஆடி பாடிக்கொள்ள நிரவதே தெரியாது. இப்போது என்னுடைய தந்தையிடத்தில் சென்று நம்ம எவருக்கு சம்மதம் வைத்துக் கொண்டு வருகிறேன். வா போலாம். ரோஜாவை காதலிக்கிறான். அவ கண்டு உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா அரமனைக்கு நம்ம மருமகளா வந்தா கடைசியில நானும் இப்படித்தான் பிச்சை எடுத்துன்னு போவேன்னு சொல்லி காமிக்கிறியா? அது நடக்கும் நடக்காது, நடக்கும் விட மாட்டேன்டா. வீட்டுக்கு மருமகளா வந்தா ஆட்சி அவரிடத்தில் போய்விடும், அதிகாரமும் அவரிடத்தில் போய்விடும். இடுப்புல இருக்கிற தீரோ சாவி அவங்கிட்ட போயிடும். உடலாம் வசதியாக இருக்கிறது. இப்பொழுது சென்று ஓய்வு எடுக்கலாம். அன்னை கற்பனை வாங்க சென்றிருக்கிறார். ஒருவேளை அரண்மனை உள்ள இருப்பாரோ, இப்போதே சென்று பார்க்க வேண்டும். அந்த வாங்கி தர பொண்ணியை
எதுக்கு நம்முடைய அரண்மனை நோக்கி வருகிறார்? என்னங்க? முல்லை நாட்டிற்கு வரிப்பணம் வாங்க சென்றிருக்கிறான் ராஜா. ராஜா வரிப்பணம் வாங்கிவிட்டு தன்னுடைய அண்ணன் அரண்மனை இருப்பான் தேடி வருகின்றான் அந்த ரோஜா. அந்த ரோஜா அவன் வறுமனையில முத்தரம் வைக்க வேண்டும். அப்படியா? எனக்கு உடனடியாக என் தம்பி ராஜபாண்டி கூப்பிடுங்க. தம்பி ராஜபாண்டி அயல் நாட்டில் இருந்து எனக்கு நீதான் வந்திருக்கிறது. அப்படியா? என் நாட்டு மன்னனுடைய குடும்பத்தையே நீதான் கருவறுக்க வேண்டும். நீ போ. என்னை விட நீ வீரத்திலையும் புத்தியிலையும் ரொம்ப நான் பாத்துறேன். நீ போ. வீரமானவனு எனக்கு தெரியும். ஆமாங்க. என்ன? நான் பாத்துறேன். நீ போ. நீ ராஜ் மன்னனு எனக்கு தெரியும். ஆமாங்க. சரி வரட்டுமா? போ. நான் பாத்துறேன். போ. வரட்டுமா? நீங்க போய் போன் பண்ணுவது மட்டும் தான் ஆகணும். பாத்தீங்களா? உங்க அண்ணன் முட்டாளே முட்டாள், கேடு கட்ட முட்டாள். அவன் தான் என்னங்க? சின்ன சிறு வயது முதல் இருவரும் நம்ம காதலித்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியாது. அவனுக்கு எங்க தெரியும்? அந்த விஷயம் தெரியாம அவனே நம்ம ரெண்டு பேரும் இப்ப கூட்டி வச்சுட்டு போறானே. நல்ல அண்ணங்க உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்னு. ஏய் இங்க வா. என்ன பண்ண போறீ இப்போ? ஏன் மண்டல என்ன சொல்லலாம்னு இருக்கேன். விடிய காலை 5:30 மணிக்கு அம்மா நான் காட்ட மாட்டேன்டா உனக்கு. நான் போயிட்டு வரேம்மா. போ. என்னங்க? ரொம்ப நாள் கழிச்சு இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்ம இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அத்தான். உங்களுடைய மனதில் உள்ள ஆசை நீங்க அழகா எடுத்து சொல்லிக்கிறேன். உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதாகப்பட்டது எப்படி இருக்கு தெரியுமா? முக்கியமான வேலையை செய்து முடிக்கணும். அத்தான் நம்முடைய அரண்மனை நோக்கி யார் வருகிறார்கள் என்று தெரியுமா? யார் வருது? அந்த அமைச்சர் ராஜாவின் தங்கை ரோஜா வருகிறார். ரோஜா என்னங்க? அவள் வருவேளையில் இந்த முத்தாரத்தை கழட்டி வைத்துவிட்டு அவள் மீது நம் திருச்சி பலி போட வேண்டும். இந்த முத்தாரத்தை நீங்க வைங்க. என்னுடைய கணவர் எங்க இருக்கிறார் நான் பாக்குறேன். நான் வரட்டா? அக்கம் பக்கம் பாரு, சுத்தி பாரு, யாராவது இருக்காங்களா? இந்த முத்தாரத்தை வைக்கின்றேன். நல்லா பாத்துக்கே வா.
வந்துருது பாருங்க. ஆயாவா? ஆமா ஆமா. டேய் ஆயாவா பாத்து நிக்குதா? ஆமா. பக்கத்துல தடி கொம்பு பாரு. ஏத்து தலபாலியா போறது அப்படியே. போட்டாக்க நம்மள குமி குடுவாங்க. யாரா? ஊரை விட்டு வெளிய போக முடியாது. நீ போக முடியாதுன்னு சொல்லி என்னன்னு சொல்றா? நான் ஓடிடுவேன். நீ ஓடியாரு. ஐயா. ஏய் பாருங்க பாருங்க. வீடியோ வர எடுத்துறாங்க. நான் பண்ணலாம்யா. என்னப்பா அவர் என்ன பண்ணலாம்? ஏய் அவர் கூட்டறது ஒருத்திட்ட அது நம்ம வாங்கிக்கலாம். பாத்தியா? ரோஜா அருண் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீ தொடர்ந்து என்னதான் நடக்குது பார்க்கணும். நோக்கி வந்து விட்டோம். உள்ள சென்று பார்க்கலாம். என்ன இது அரண்மனை முத்தாரமாச்சு. இது யாருன்னா திருட்டாங்களா? யார் பொறுப்பு? இப்போதே சென்று இது மன்னரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். மன்னா நீங்க மட்டும் காட்சி பார்த்து நேர்த்தியா என்ன நடக்குதுங்க? கூத்து நடக்குது. இதே கேட்ட அறிவிலி எனக்கு நம்முடைய அரண்மனையில் ஒரு திருடி நுழைந்து விட்டார். அவள் யாராக இருந்தாலும் தக்க தண்டனை தருகிறேன் என்று சொல்லுங்கள். அவளை நான் கொண்டு வருகின்றேன். அவள் வேற யாரும் கிடையாது. அமைச்சர் ராஜா இருக்கின்றது. அவனுடைய தங்கச்சி ரோஜா தான். ஏழையாக பிறந்தாலும் மாடத்தோடு தன்மாடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் மன்னா. நான் எப்படி மன்னா திருவிழா? நான் திருடி கிடையாது மன்னா. அவ திருடவில்லை என்றால் என் காலத்தில் இருந்த முத்தார் அவ கைக்கு எப்படி போயிருக்கோம்? போதும் இவனே மாட்டி பழகுதேமா. அப்ப யார் திருடி? என்னுடைய அண்ணன் கற்பகத்திருக்கேன். அதை அரண்மனைக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தேன். பருவையில் இந்த முத்தாரம் கீழே கிடந்தது. உங்களால் ஒப்படைக்கலாம் என்று எடுத்து ஓடி வந்தேன் மன்னா. என்ன சாகதற்கு நடிப்பதற்கு பிறந்தற்கா கூறிவிட்டார். இந்த மாதிரி அக்குறு மானியா நடக்குமா? கேட்டு அள்ளி அள்ளி கொடுத்திருப்பனே. நீ அழாது போய் கேளு போ. அத்தான் சத்தியமாக திருவிழை உண்மை கூற முடியாது.